வாழ்க வளமுடன். இப்போ நம்ம செய்யக்கூடிய தொடர் சேது பந்தாசன் தொடர். இந்த சேது பந்தாசன் தொடர் நம்ம டிஎஃப்யூவில் இருக்கக்கூடிய 2வது கட்ட பயிற்சி. அப்போ இந்த பயிற்சி உத்தான் பாதாசன் தொடர் நல்ல பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தொடரை பயிற்சி பண்ணணும். இந்த தொடர் பயிற்சி செய்கிறப்ப நம்ம வயிற்றுப்பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவையில்லாத கழிவுகள் வயிற்றில் இருக்கக்கூடாது. தொப்பை எல்லாமே வத்தி இருக்கிறப்ப இந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தா நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைனா முதுகுவலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடுப்பு பகுதியானது நிறைய வெயிட்டை பியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன பயிற்சிகள் செய்கிறோம் அப்படின்ற தொடரை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு அதை தரவு பண்ணிவிட்டு இந்த 2வது நிலை பயிற்சிக்கு வரலாம். இப்போ சேதுபந்தாசன் தொடர் எல்லாமே நம்ம படுத்துட்டு செய்கிற நிலையில் இருக்கும். இப்போ இந்த பயிற்சிகளுக்கு உள்ளே நம்ம போகலாம். இடுப்பு கீழே வரப்போ மூச்சை வெளியிடணும். இடுப்பு மேலே தூக்குறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். நிலையில் இருக்கிறப்ப நார்மலாக மூச்சு உள்ளும் வெளியும் போயிட்டு வரும். அப்போ மூச்சில் கவனம் வேண்டியதில்லை. அதே போல் இதிலிருந்து காலை மேலே தூக்குறப்ப மூச்சை உள்ளிலையும், காலை கீழே வைக்கிறப்ப மூச்சை வெளியிலும், காலை மடக்கிறப்ப மூச்சை உள்ளிழுத்துட்டேவும், காலை வெளியே நீட்டுறப்ப மூச்சை வெளியிடணும். அது மாதிரி மூச்சோடு இணைச்சி நம்ம இந்த பயிற்சிகளை செய்துக்கணும். இப்போ படுத்த நிலை எடுத்துடலாம். இப்போ நம்ம சேதுபந்தாசன் தொடர் ஆரம்பிக்க போகிறோம். இரு கால்கள் 45 டிகிரி வரை மேலே தூக்கி நம்முடைய குதிங்கால் பகுதியை இடுப்புக்கு ஒட்டி கொண்டு வந்துடணும். பாதங்கள் தரையில் வச்சபடியாக வச்சிடணும். இப்போ பாருங்கள். இப்போ நமது கைகள் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம், கணுக்கால்களை பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உள்ளங்கை கீழே பார்த்தபடியாக வச்சுக்கலாம். இப்போ முதலாவது சேது பந்தாசன நிலை. இரு கால்களுக்கு இடையில ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸு இருக்கணும். இப்போ பாருங்கள், மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். இடுப்பு பகுதியை நல்லா மேலே தூக்க நெஞ்சு பகுதி தாடையை தொடும் அந்த அளவுக்கு மேலே தூக்கணும். இப்போ நமது கைகள் இடுப்பு பகுதியை சப்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணி 5 வினாடிகள் மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம இது காட்டுறதுக்காக, பயிற்சி கொடுக்கறதுக்காக 5 வினாடிகள் நம்ம செய்கிறோம். இங்கே போக போக 5ன்றது 10, 15 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ அப்படியே கைகள் கீழே வச்சு இடுப்பு பகுதியை கீழே வச்சாச்சு. இப்போ 2வது பயிற்சி. முதல் பயிற்சி கைகளால் இடுப்பை சப்போர்ட் பண்ணோம். இப்போ சப்போர்ட் பண்ணாமல் செய்ய போகிறோம். அப்படி இதே நிலையில் மெயின்டைன். 1, 2, 3, 4, 5. இப்போ செஞ்சது ஸ்டாட்டிக். அப்படின்னா அந்த நிலையிலேயே 10 வினாடிகள்லேருந்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நிலை விட்டு நிலை டைனமிக் செய்யக்கூடிய பயிற்சி முறை இது. ஒரு 5 சுற்று இப்போ நம்ம செய்கிறோம். இது வேகமாக செய்யக்கூடிய பயிற்சி. இப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ அடுத்தது 3வது பயிற்சி. இப்போ மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே, அதுக்கு முன்னாடி குதிங்கால் நல்ல இடுப்பை ஒட்டி கொண்டு வந்துடணும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே சேதுபந்தாசன நிலை எடுத்துக்கலாம். இங்கிருந்து நம்ம கால்களை மேலே கொண்டு வரோம். முதல்ல 30 டிகிரி இடது கால் மெயின்டைன். 1, 2, 3, 4, 5. இப்போ 45 டிகிரி. 1, 2, 3, 4, 5. 60 டிகிரி. 1, 2, 3, 4, 5. 90 டிகிரி. 1, 2, 3, 4, 5.
90 டிகிரி முடிச்சுட்டு திரும்ப குதிங்கால் இடுப்பை ஒட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே வலது பக்கம் முதல்ல கால் 30 டிகிரி, 1 2 3 4 5 45, 1 2 3 4 5 60, 1 2 3 4 5 90, 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இடுப்பகுதியை கீழே விட்டு கண்கள் மூடி இப்போ ஓய்வு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த பயிற்சிக்கு தயாராகிடலாம். அடுத்தது சேது பந்தாசன பாத சக்ரா. இதுக்கு முதல்ல சேது பந்தாசன நிலை எடுத்து பாத சக்ரா 5 முறை கிளாக் வைஸ், 5 முறை கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல இடதுகால் சேது பந்தாசன நிலை எடுத்தாச்சு. இடதுகால் முட்டி நேராக்கி இப்போ அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்று. 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1 2 3 4 5. இப்போ வலது கால் 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. இடுப்பகுதி கீழே வச்சுட்டு அப்படியே ஓய்வு எடுத்துக்கலாம். அடுத்த பயிற்சிக்கு தயாராகிருங்க. அடுத்தது சேது பந்தாசன நிலை எடுத்துக்கிறோம். இதில் கால்கள் இடது கால் மேலே தூக்கி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ மூட்டு பகுதியை மடக்கி, மூட்டு பகுதி எந்த அளவுக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பக்கம் கொண்டு வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது 1 2 3 4 5. இப்போ இந்த பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா காலை நம்ம வெளிப்புறமாக இப்படி கொண்டு தள்ளுறப்ப மூச்சை வெளியிடணும். முட்டியை நம்மளை நோக்கி கொண்டு வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். இப்போ பாருங்க. 1 2 3 4 5. சாந்தி ஆசன நிலை, சவாசன நிலையில் ஓய்வு. இப்போ நம்ம செஞ்சது சேது பந்தாசன் தொடரில் முக்கியமான பயிற்சிகள். இப்போ இதோட நம்ம பயிற்சியை நிறைவு செய்துக்கலாம். இப்போ இந்த சேது பந்தாசன் தொடர் செஞ்சதுக்கு பிறகு இதுக்கான ஓய்வு நிலை இருக்குது. சவாசனத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கிறோம். ஓய்வு எடுத்துட்டு சசாங்காசனம் அப்படின்ற நிலையில் ஓய்வு எடுத்துக்கணும். இப்போ அது எப்படின்றது நான் காட்டுறேன். இதுக்கு வஜ்ராசன நிலை எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, வஜ்ராசன நிலையில் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த சேது பந்தாசனத்தில் முதுகுத்தண்டு, இந்த மேல் முதுகுத்தண்டு இது எல்லாமே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ அதில் ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம். அந்த ஸ்ட்ரெயினை ரிலீவ் பண்ணக்கூடியது இந்த சசாங்காசனம். உத்தான் பாதாசன் தொடர் இருக்குது. மகராசனத்தில் ஓய்வு எடுக்கணும், இல்லை அத்வாசனத்தில் ஓய்வு எடுக்கணும். சேது பந்தாசன் தொடர் செஞ்சுட்டு 1 நிமிஷமாவது இந்த சசாங்காசனத்தில் ஓய்வு எடுக்கணும்.
வஜ்ராசனத்திலிருந்து மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் நல்ல மேலே தூக்கி முதுகுத்தண்டை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கைகள் மேலே தூக்குறப்ப முதுகுத்தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே கீழ் நோக்கி வரோம். நெத்திப்பகுதி தரையில் வச்சு கண்கள் மூடி அப்படியே ரிலாக்ஸ். இதே நிலையில் ஒரு நிமிஷம் அப்படியே தூங்கிடலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதுகுத்தண்டு நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. முக்கியமாக லோயர் பேக் நல்ல ஃப்ரீ ஆகும். இரத்த ஓட்டம் தலைக்கு வருவதை ஃபீல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம ஆசனத்தை விடிவு செஞ்சுக்கிறோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.